கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் தமிழர்கள் அதிக அளவில் பங்கேற்கும் எடத்துவா புனித ஜார்ஜியர் பேராலய திருவிழா இன்று தொடங்கியது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இது கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் எடத்துவாவில் உள்ள புனித ஜார்ஜியர் பேராலயம். கிறிஸ்தவர்கள் மிகவும் போற்றி வணங்கும் புனித ஜார்ஜுக்கு உலகம் முழுவதும் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இங்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கும் 18 நாள் திருவிழாவில் தமிழர்கள் அதிக அளவில் பங்கேற்று வழிபடுகின்றனர். இந்த பேராலயத்தை கட்டியது தமிழர்கள் என்ற முறையில் முதல் 10 நாட்கள் தமிழர்களுக்காகவும் அடுத்த 8 நாட்கள் உள்ளூர், வெளிமாநில, வெளிநாட்டு பக்தர்களுக்காகவும் விழா கொண்டாடப்படுகிறது. புனித ஜார்ஜியார் பேராலய திருவிழாவில் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட கீழ்த்திசை நாடுகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். எடத்துவாவினுடைய சிறப்பு என்னவென்றால் இங்கே முற்று முழுக்க தமிழர்களே வருகிறார்கள், வந்து திருவிழா நடத்துகிறார்கள். கேரள மாநிலத்தில் தமிழர்கள் அதிகமாக கூடி வழிபாடு நடத்துவது இங்கேதான். கேரளாவில் நடக்கும் முக்கிய கிறிஸ்துவ திருவிழாக்களில் இந்த பேராலய திருவிழாவும் ஒன்று. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தமிழர்கள் இந்த விழாவில் பங்கேற்று செங்கல் சுமந்தும் முத்துக்குடைகள் ஏந்தியும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். நாங்கள் இந்த வரிக்கை சார்ந்த ஒரு கோயிலுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலியிலிருந்து 30 வருஷமா எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது. ஜார்ஜியாருக்கு பேரை வைப்பேன். எனக்கு ஆண் குழந்தை வேணும்னே முதல் 4வது எனக்கு ஆண் குழந்தை பிறந்து 3 பெண் குழந்தைக்கு பிறகு 4வது எனக்கு ஆண் குழந்தை. ஜார்ஜியார் பேரை தான் நான் வச்சிருக்கேன். ஜார்ஜ் பிரவீன் ஜார்ஜ்னு வச்சிருக்கேன். என் மகனுக்கு பேரு ஜார்ஜ் தான் வச்சிருக்கேன். இந்த கல்லு நான் உயிருள்ள வர அவனுக்காக சமப்பேன்னு நேர்ந்திருக்கேன். என் மகனுக்காக தான் நான் சமந்துட்டு இருக்கேன் கல்ல. கேரள மாநிலத்தில் இந்த விழா நடைபெற்றாலும் தமிழ் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்கள் அதிக அளவில் இதில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். கேரள மண்ணில் முழுக்க தமிழர்களால் நடத்தப்படும் இந்த திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் கீழ்திசை நாடுகளிலிருந்து ஜாதி மதங்களை கடந்து தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த திருவிழாவில் பங்கேற்பது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா மாநிலம் எடத்துவா திருத்தலத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.